ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சோமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் சாதத்தில் சேர்க்கறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு வானலில் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கடலைப்பருப்பு வறுபட்ட ஸ்மெல் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 30 செகண்ட் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் வானலில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷம் வதக்கிக்கிறேன். இப்போது வெங்காயம் வதங்கினதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய் சாதம் செய்கிறதுனால நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப பெருசாக போட்டோன்னா வேகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், கத்திரிக்காய்க்கு மட்டும். கத்திரிக்காவை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக வெந்து போகும், சாப்பாட்டில் கிளறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இது கூட பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட சாதம் சேர்த்துக்கிறேன். சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட ஃபஸ்ட்டே நம்ம வறுத்து அரைச்ச பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நம்மளோட கத்திரிக்காய் சாதம் ரெடி. சாதம் வந்துட்டு உதிரியாக நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் குக்கர் சாதமோ இல்லை வடித்த சாதமோ அதை நல்லா பெரிய அகலமான தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபேன் அடியில் 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் உப்பு, சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா சாதம் கிளறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் காஞ்சி போகாமல் நல்லா பளபளன்னு இருக்கும். கத்திரிக்காய் சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சோமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.